சாகுந்தலத்தில் ஒரு வரி காளிதாசன் எடுக்கிறார். சகுந்தலையானவள் கண்வ மகர்ஷியால் வளர்க்கெடுத்தப்பட்டாள். கண்வ மகர்ஷி சோமதீர்த்தத்துக்கு போகும்போது துஷ்யந்த மகாராஜா வேட்டையாடுவதற்காக வரார். சகுந்தலையை பார்க்கிறார். பிரியம்பதா அனசூயாவோட பார்த்த அந்த ராஜா அப்படி சொக்கி போயிடுறார் சகுந்தலையின் அழகை பார்த்துட்டு. சகுந்தலையும் துஷ்யந்தன் கிட்ட மனசு ஈடுபட்டு ஒரு காலகட்டத்தில் கர்ப்பவதி ஆகின்றாள். ராஜ்யத்துக்கு செல்லும் போது துஷ்யந்தன் என்ன பண்ணிடுறான், தன்னுடைய மோதிரத்தை அவகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். போன உடனே அவனையே நினைச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் துர்வாச மகர்ஷி வரார். நாளைக்கு அம்பரீஷ சரித்திரம் சொல்லுவேன். அப்போ ஒரு பேர் கொடுக்கிறார் பட்டத்ரியில் துர்வாசருக்கு. என்ன பேர் தெரியுமோ? பரார்த்திஷீலகான்னு ஒரு பட்டம். என்னன்னா பரார்த்திஷீலகா, ஆர்த்தினா கஷ்டம், பர ஆர்த்திஷீலகா, இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரே ரிஷி துர்வாசராம். பர ஆர்த்திஷீலகா, சேடிஸ்டிக் பிஹேவியர்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பரார்த்திஷீலன்னு ஒரு பேரை கொடுக்குறார். இந்த துர்வாசர் அயம் அகம் போஹோ, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சகுந்தலையை பார்த்து சொல்றார். சகுந்தலையோ she is lost in the thoughts, head over heels in love with Dushyanta. She is not taking cognizance of his presence. அப்படி சுத்தி அவ தவிக்கும் போது அப்போ ஒரு சாபம் கொடுக்கிறார் துர்வாசர். நீ யாரையோ மனசுல நினைச்சுண்டு இப்ப நான் வந்திருக்கிறத தெரியாமல் அறியாமல் இருக்கின்றாய் பேதை பெண்ணே. நீ யார மனசுல நினைச்சுட்டு இருக்கியோ அவர் மனசுலேந்து நீ விலகிடுவ. என்ன காம்ப்ளிகேட்டடா ஒரு சாபம் பாருங்க. நீ யார மனசுல நினைச்சுட்டு இருக்கியோ அவர் மனசுலேந்து நீ விலகிடுவ அப்படின்னு காளிதாசன் எழுதியிருக்கணும்.